வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மற்ற வேட்பாளர்களுக்கெல்லாம் எதிர்க்கட்சியினருடன் தான் போட்டி. ஆனால் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு மட்டும் 5 பன்னீர்செல்வங்களுடன் தான் போட்டியே. இது போன்ற ஒரு நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாது என மற்ற அரசியல் கட்சியினரே அனுதாபப்படுகின்றனராம். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி என அறிவித்தார். கடைசி நேரத்தில் சின்ன பிரச்சனை என சாக்குப்போக்கு கூறி பாஜகவும் கைவிரிக்க பரவாயில்லை என மனதை தேற்றிக்கொண்ட ஓபிஎஸ் பாஜக கூட்டணியிலேயே ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிட முடிவு செய்தார். இதனையடுத்து வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற ஓபிஎஸ் எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்கிறதோ என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டார். காரணம், ஒச்சாத்தேவர் மகன் பன்னீர்செல்வம், ஒய்யாத்தேவர் மகன் பன்னீர்செல்வம், ஒச்சப்பன் மகன் பன்னீர்செல்வம் என 5 பன்னீர்செல்வங்கள் ஒரே இனிஷியலோடு அடுத்தடுத்து வேட்புமனு தாக்கல் செய்தனர். அட கடவுளே, நான் சும்மா இருந்தாலும் என் கிரகம் என்னை சும்மா இருக்க விடாது என்பதைப் போல உடைந்தே போனார் ஓபிஎஸ். ஐயோ, மறுபடியும் ஒரு பன்னீர்செல்வம் வரமாட்டார் என என்ன நிச்சயம் என உள்ளுக்குள் ஓபிஎஸ் உறைந்து போக அவர் நினைத்தது போலவே எம் இனிஷியல் கொண்ட ஒரு பன்னீர்செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆக மொத்தத்தில் 6 ஓ பன்னீர்செல்வங்கள் சுயேட்சையாக களமிறங்கி உள்ளனர். ஆனாலும் தன் பலத்தை நிரூபித்தே ஆக வேண்டும் என ஓபிஎஸ் ஒருபுறம் மனம் தளராமல் இருக்க, உடன் இருப்பவர்களும் அண்ணே நீங்க பழைய பன்னீர்செல்வமா திரும்பி வரணும் அண்ணே என உசுப்பேற்றி விட்டனர். அப்பாடா, வேட்புமனு தாக்கல் பினிஷ்டு, 7வதாக ஒரு பன்னீர்செல்வம் வருவதற்கு வாய்ப்பில்லை என ஓபிஎஸ் ஓரளவு நிம்மதி பெருமூச்சு விட சின்னத்தில் புதிய சிக்கல் வெடித்தது. இரட்டை இலைதான் இல்லை என்றாகிவிட்டது, வாளி சின்னமாவது கொடுங்கள் என ஓபிஎஸ் தேர்தல் ஆணையத்தில் கேட்க, எனக்கு வாளி உனக்கு வாளி என 4 சுயேட்சை பன்னீர்செல்வங்கள் குட்டையை குழப்பினர். அப்புறம் என்ன, போடு ஒரு குலுக்கலை என தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் சீட்டு குலுக்கி போட்டனர். அதில் வாளி சின்னம் ஒச்சப்பன் மகன் பன்னீர்செல்வத்திற்கு சென்றது. சரி, பலாப்பழம் சின்னத்தையாவது கொடுங்கள் என கேட்டார் ஓபிஎஸ். ஹலோ, எனக்கும் தான் பலாப்பழம் ஃபேவரேட் என வேறொரு பன்னீர்செல்வம் ஒற்றை காலில் நிற்க, எனக்குன்னே வருவீங்களாடா என தலையில் கை வைத்தார் ஓபிஎஸ். மறுபடியும் முதல்ல இருந்தா என தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அதற்கும் ஒரு குலுக்கலை போட்டனர். அதில் பலாப்பழ சின்னம் தனக்கே கிடைக்க சற்று ஆறுதல் அடைந்தார் ஓபிஎஸ். பலாப்பழ சின்னத்தை பெற கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக தேர்தல் பாதுகாப்பு அலுவலக அறையில் காத்து கிடந்தார் ஓபிஎஸ். எப்படி இருந்த மனுஷையா, இப்படி அலைக்கழிக்கிறீங்களே என கூறி வரும் அரசியல் கட்சியினர், ஒரு மனுஷனுக்கு சோதனை வரலாம், ஆனால் சோதனையே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது என சோக கமெண்ட்களாக நிறைத்து வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, வேலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகானுக்கும் பலாப்பழ சின்னம் தான் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது வேறையா என ஓபிஎஸ் உச்ச வேதனையில் இருக்கிறாரா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.